சார் டேய் வாடா. சார் சொல்லுங்கள் சார். குட்டி ஃபோன் தான் லான்ச் பண்ணிட்டோம். பேர் சார் நம்ம வேணா OnePlus 13 பக்கத்தில் டீ போட்டா? டீ வேணா, காஃபி போதும். பழைய ஜோக் சார். டீக்கு பதிலாக மினி போட்டா? சார் மினி தான் விவோகாரன் போட்டானே. ஆமாம்ல. சே இந்த தொல்லை தாங்க முடியலையே. சார் ஐடியா வந்துச்சு சார். சொல்ல சார் எப்படி தலைக்கு ஒரு சின்ன தலையோ, எப்படி சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு லிட்டில் சூப்பர் ஸ்டாரோ, அந்த மாதிரி குட்டியை தமிழில் சாரி இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க? ஸ்மால்டா. ஸ்மால்லேருந்து மால் வச்சுக்கிட்டா எஸ். அவ்வளோதான் சார். இந்த எஸ்ஸை இந்த 13 பக்கத்தில் போட்டு நம்ம விற்றோன்னு வைங்களேன், ஃபயர் சார் சேல்ஸ். அவ்வளோதான். ஆல்ரைட், அன்பாக்சிங் ஆரம்பிக்கலாம். என்னடா இவ்வளோ பெரிய பொட்டியை கொடுத்துருக்காங்களே அப்படின்னு நீங்க பாக்குறீங்களா? பேசிக்கலி இது வந்து ஒரு ரிவ்யூவர்ஸ் எடிஷன் பாக்ஸுங்க. இது எங்களுக்கு ஸ்பெஷலா அவங்க பண்ணி கொடுக்குறது. பட் நீங்க வாங்குனீங்கன்னா உங்களுக்கு இது கிடைக்காது, உங்களுக்கு ஆக்சுவலி இது கிடைக்கும். இதுனா இது கிடைக்கும். அதை அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன். பட் அதுக்கு முன்னாடி என்னமா கொடுத்துருக்காங்க இங்க? ஒரு நோட் இருக்கு. பேசிக்கலி OnePlus-ஓட இந்தியா CEO வந்து ஏதோ எழுதி கொடுத்துருக்காங்க. ஸோ யூ கேன் ரீட் தட். ஆல்ரைட். ஓ மை காட். அதாவது ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்தா ஒன்றுமே கிடையாது. ஜென்ரலி வந்து OnePlus-ஓட அன்பாக்சிங்ஸில் வேற ஏதாச்சும் ப்ராடக்ட்ஸும் ஆட் பண்ணி கொடுப்பாங்க. பட் இந்த தடவை வெறும் இந்த OnePlus 13s-ஓட பாக்ஸ் மட்டும் தான் இருக்குது. ஸோ அதை சைடில் வச்சிடறேன். ஆல்ரைட். அன்பாக்சிங்ஸ் ஜென்ரலி OnePlus-ஓடது நல்லா இருக்கும். ஏன்னா ஈஸியாக நீங்கள் இந்த லிட் இப்படி திறக்கலாம். ஆக்சுவலி ஒரு ஆட் கேம்பெயின் கூட பண்ணியிருந்தாங்க ஆஃப் அன்பாக்சிங், விச் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். நாட் ஃபார் த OnePlus 13s, OnePlus I think 7 சீரீஸ்ல அவங்க பண்ணியிருந்தாங்க. ஸோ அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஜென்ரலி OnePlus ஃபோன்ஸ் நல்லா இருக்கும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. நைஸ். ஐ திங்க் கலர் மேட்ச்ட் கேஸுங்க. ஏன்னா எங்களுக்கு வந்திருக்கிறது வந்து கிரீன் சில்க் வேரியன்ட் தான். இன்னும் 2 கலர்ஸ் உங்களுக்கு கிடைச்சிடும். ஒரு பிங்க் கலர் ஒன்று இருக்கு, சாட்டின் பிங்க், அண்ட் இன்னொரு பிளாக் கலர் வேரியன்ட் ஒன்று இருக்கு. எனக்கு ஆக்சுவலி இந்த கலர் தான் பிடிச்சிருக்கு, கிரீன் கலர். நான் காட்டுறேன். பட் நைஸ் கேஸ், ஆக்சுவலி சூப்பர் குவாலிட்டி கேஸ். அப்புறம் குவிக் ஸ்டார்ட் கைட் கொடுத்துருக்காங்க ஆஃப்கோர்ஸ். அண்ட் ஹியர்ஸ் த ஃபோன். ஃபோனை காட்டுறேன். ஆக்சுவலி நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபோன் ஆல்ரெடி. ஏன்னா ஆல்ரெடி டிசைன் எம்பார்கோலாம் தூக்கிட்டாங்க அவங்க. ஸோ நிறைய பேர் அதை பற்றி போட்டாச்சு ஆல்ரெடி. பட் அதை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 80 வாட் சூப்பர் வூக் சார்ஜர் பாக்ஸ்லேயே கொடுத்துட்றாங்க. ஒரு டைப் A to type C கேபிள் கிடைச்சிடும். என்ன ஒரு வருத்தம்னா they should have given type C to type C கேபிள் and type C சார்ஜர் கொடுத்திருந்தா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். ஏன்னா அதுல USB PD சப்போர்ட் இருந்திருக்கும். அதை வச்சு நீங்க லேப்டாப், டேப்லெட் அதெல்லாம் சார்ஜ் பண்ணிருக்கலாம். So that would have been better. But anyway, அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு SIM ejector டூலும் கொடுத்துறாங்க. ஏனா alright. So let's keep everything to the side. கேஸை மட்டும் வச்சிரும். ஒரு தடவை போட்டு பார்த்தலாம் how is it ன்னு. வாவ். நான் இன்னும் ரேப்பரே திறக்கலைங்க. ஆனா கையில பிடிச்சோன்னே ஒரு இன்ஹேண்ட் ஃபீல் இருக்கு, தாறுமாறா இருக்கு. எனக்கு ஆக்சுவலி காம்பாக்ட் ஃபோன்ஸ் ரொம்ப பிடிக்கும். என்னதான் எனக்கு காம்பாக்ட் ஃபோன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தாலும் நான் அதை வந்து பிரைமரி ஃபோனா ஏன் யூஸ் பண்றது இல்லை தெரியுமா? ஏன்னா அதுல ஜென்ரலி பேட்டரி லைஃப் நல்லா இருக்காது. அண்ட் கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் கூட நீங்க பாத்தீங்கன்னா சில டைம் உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கரண்ட்லி நான் Vivo X200 Ultra யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இதுல வந்து கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் தாறுமாறா இருக்கும். பட் போனை கையில பிடிக்கும் போது ஓய்யோ சான்ஸே இல்லை. இட்ஸ் டூ ஹெவிங்க. எனிவே இது நல்ல கம்ஃபர்டபுளா, லைட்டா, சின்னதா, ஸ்மாலா, ஆஹாஹா, சின்ன சின்ன ஆசை. வாவ், லுக் அட் திஸ் டிசைன். நான் ஒரு விஷயம் சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட. OnePlus 13 சீரிஸ்ல உங்களுக்கு OnePlus 13 கிடைச்சிரும், OnePlus 13R கிடைச்சிரும், அண்ட் இப்போ இந்த OnePlus 13s. இந்த 3 ஃபோன்ஸ்லயுமே இருக்கிறதுல பெஸ்ட் டிசைன்ட் ஃபோன் எனக்கு OnePlus 13s தான் தெரிஞ்சது. ஆஃப் கோர்ஸ் பார்க்கிறதுக்கு iPhone 16 மாதிரி கொஞ்சம் iPhone 16 with iPhone 16 Pro மாடியூல், இந்த ஸ்கொயர் மாடியூல் கொடுத்து அந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்திருக்காங்க, லுக் கொடுத்திருக்காங்க. பட் இந்த கலர் ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல சாட்டின் ஃபினிஷ் இருக்கு. ஃப்ராஸ்டட் கிளாஸ் தான் பின்னாடி உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. சைடுல நீங்க பாத்தீங்கன்னா அலுமினியம் ஃப்ரேம் கிடைச்சிரும். ஆஃப் கோர்ஸ் பிளாஸ்டிக் இன்சர்ட்ஸ் கொடுத்திருக்காங்க ஃபார் த நெட்வொர்க் கனெக்டிவிட்டி. இங்க ஒரு பவர் பட்டன் இருக்கு, அதுக்கு மேல வால்யூம் ராக்கர் இருக்கு. மேல நீங்க பாத்தீங்கன்னா இன்ஃபினிட் போர்ட் கொடுத்திருக்காங்க, ஒரு மைக் கிடைச்சிரும். கீழே நீங்க பாத்தீங்கன்னா டைப் சி போர்ட் இருக்கு, ஸ்பீக்கர் கிரில் இருக்கு, இன்னொரு மைக் இருக்கு. ஆக்சுவலி 2 மைக்ஸ் இருக்கு. அண்ட் டைப் சி போர்ட் ஆஃப் கோர்ஸ் உங்களுக்கு வந்து டைப் சி 2.0 போர்ட் தான் கிடைக்கும். அண்ட் சிம் கார்ட் ட்ரே வந்து உங்களுக்கு ஒரு டுவல் நானோ சிம் கார்டு சப்போர்ட் கிடைச்சிரும். ஆனா இந்த வாட்டி OnePlus 13sல ஒரு பெரிய சேஞ்ச் ஒன்னு பண்ணிருக்காங்க. என்னன்னா அலர்ட் ஸ்லைடரை தூக்கிட்டாங்க. எஸ், அலர்ட் ஸ்லைடர் ஹஸ் சேஞ்ச்ட் இன்டு பிளஸ் கீ வாமா. இந்த பிளஸ் கீ என்ன பண்ணும், இதை வச்சு நீங்க என்னெல்லாம் பண்ணலாம் அதெல்லாம் நான் கொஞ்ச நேரத்தில் சொல்றேன். பட் இன் ஹேண்ட் ஃபீல், வெயிட், ஃபீல் தாறுமாறா இருக்குங்க. இட்ஸ் ரியலி 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 நைஸ். இன்ஃபேக்ட் நான் ஒரு தடவை ஸ்விட்ச் ஆன் பண்ணிடுறேன் அண்ட் ஒரு தடவை கேஸை போட்டு பார்த்துலாமா? ஓ மை காட், திஸ் இஸ்
damn nice. Third party case வாங்கணும்னு அவசியமே இல்ல. அது மட்டும் இல்ல உங்களுக்கு screen protector pre-installed கொடுக்கறாங்க. So that's also a good thing. By the way உங்களுக்கு இந்த phoneல Corning Gorilla Glass 7i protection கொடுத்திருக்காங்க on top of the display. Corning Gorilla Glass Victus கொடுத்திருந்தா பெட்டரா இருந்திருக்கும்னு எனக்கு தோணுது. So keep that in mind. 7i தான் கிடைக்கும் உங்களுக்கு. And IP rating வந்து உங்களுக்கு IP68 69ல கிடையாது. IP65 மட்டும் தான் கிடைக்கும். So Corning Gorilla Glass 7i drop test பண்ணி ஒரு தடவை பார்த்தலாமா? 3 2 1 அப்பா fell really hard. ஹைட் கொஞ்சம் அதிகம் இன்னைக்கு கேமராக்கு, ஏன்னா வைடா வச்சிருந்தாங்க. இப்போ பின்னாடியிலேருந்து ட்ராப் பண்ணிடலாம் ஒரு தடவை. 3 2 1 இந்த சவுண்டு கேட்கும்போது அப்படி அப்பா டச் ஆயிருமோ அப்படின்னு ஒரு டென்ஷன் கண்டிப்பா. பட் நத்திங், எவ்ரிதிங் இஸ் ஃபைன், குட், நோ இஷ்யூஸ். வெயிட் கூட செக் பண்ணி பார்த்தலாம். வெயிட் வந்து ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலி வெயிட் இருக்கு இந்த போனுக்கு கொஞ்சம், ஏன்னா இதுல ஒரு பெரிய பேட்டரி கொடுத்திருக்காங்க. காம்பாக்ட் போன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஜெனரலி வந்து ஒரு 4000 4500 mAh இல்லனா ஒரு 5000 5500 5200 வரைக்கும் பார்த்தோம் நம்ம ஆக்சுவலி Xiaomi 15ல. இதுல உங்களுக்கு 5860 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. அண்ட் குவிக்லி வெயிட் செக் பண்ணி பார்த்தலாம். ஐ திங்க் 180 grams இருக்கும்னு நினைக்கிறேன் நான். 185.4 grams. ஒரு காம்பாக்ட் போனுக்கு இந்த weight வந்து இட்ஸ் ஆக்சுவலி ஆன் த ஹையர் சைட், பட் ஸ்டில் 190 grams கீழே இருக்கிறதுனால ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு ஹோல்ட் பண்ணி யூஸ் பண்றதுக்கு. நல்லா டென்ஸா இருக்கு, நல்லா ஆக்சுவலி டிசைன் பண்ணிருக்காங்க. இட்ஸ் a very very nice designed phone. பட் நான் சொன்ன மாதிரி ரெண்டு விஷயத்தை பெட்டர் பண்ணிருக்கலாம். ஆக்சுவலி மூணு விஷயத்தை பெட்டர் பண்ணிக்கலாம். டைப் சி போர்ட்டை வந்து டைப் சி 3.2 கொடுத்திருக்கலாம். இன்னொன்னு IP69 ரேட்டிங் கொடுத்திருக்கலாம். அப்புறம் Corning Gorilla Glass 7i Corning Gorilla Glass Victus கொடுத்திருக்கலாம். So that's something OnePlus பண்ணிருக்கலாம். All right, time to take a look at the display. So இது வந்து ஒரு 6.32 inch டிஸ்ப்ளேங்க. Of course OLED display தான். 120 Hz refresh rate கொடுத்திருக்காங்க. LTPO டெக்னாலஜியும் இருக்கு. So 1 Hz to 120 Hz refresh rate உங்களுக்கு கிடைச்சிரும். So that is very very good. இந்த மாதிரி variable refresh rate இருக்கிறதுனால உங்களுக்கு பவர் கன்சம்ப்ஷன் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். Of course battery life பத்தி பேச தான் போறோம். bezels பொறுத்த வரைக்கும் நல்லா ஸ்லிம்மா வச்சிருக்காங்க. இந்த மூணு சைடுல உங்களுக்கு ஒரே சைஸ் bezel கொடுத்திருக்காங்க. ஆனா கீழ கொஞ்சம் சின்ன ஸ்லைட்லி பெருசா இருக்கு. ஈக்குவல் சைஸா இருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். பட் ஸ்டில் not a big problem and all. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா நடுவுல பஞ்ச் ஹோல் கேமராவும் கொடுத்திருக்காங்க. வெரி நைஸ் ஸ்கிரீன் டு லுக் அட். உண்மை சொல்லணும்னா பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹை பிரைட்னஸ் மோட் வந்து 1600 nits வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்றாங்க. பேசிக்கலி நீங்க வெளிய எடுத்துட்டு போனீங்கன்னா சூரிய வெளிச்சத்துல இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி பிரைட், பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு விஷயத்தை OnePlus எங்கள்கிட்ட சொல்லவே மாட்டேங்கிறாங்க, என்னன்னு தெரியல. நாங்க கேட்டோம் அவங்கள்ட்ட HDR பீக் பிரைட்னஸ் எவ்வளவுன்னு கேட்டா அவங்க நம்பர் சொல்ல. பட் ஸ்டில் நாங்க வீடியோஸ் பார்த்தம்போது நல்லா பிரைட்டா தான் இருக்குன்னு தோணுச்சு. ஆனா Xiaomi 15 Netflix வீடியோஸ்ல டால்பி விஷன் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் பிரைட்டா இருக்கு கம்பேர்ட் டு தி OnePlus 13s. எஸ், இதுல நீங்க டால்பி விஷன் வீடியோஸும் பார்க்கலாம். யூடியூப்ல HDR வீடியோஸ் சப்போர்ட்டும் இருக்கு. கலர் அக்யூரசி பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. ப்ரோ கலர் மோட் கொடுத்திருக்காங்க. ரொம்ப நியூட்ரல்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் வார்மா இருக்கு பிக்சர்ஸ் பார்க்கிறதுக்கு, ஐ திங்க் வீடியோஸ் பார்க்கிறதுக்கு. பட் ஸ்டில் நல்ல ஒரு குவாலிட்டியான டிஸ்ப்ளே. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா 2160 Hz PWM டிமிங் கொடுத்திருக்காங்க. நல்ல டச் சாம்பிளிங் ரேட் இருக்கு, பிரச்சனை இல்ல. டச் ரெஸ்பான்ஸ்லாம் சூப்பரா இருக்கு. அண்ட் ஆஃப் கோர்ஸ் ஆப்டிகல் இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கிடைச்சிரும். ஆமா, அல்ட்ராசானிக்லாம் கிடையாது, ஆப்டிகல் தான் கிடைக்கும் உங்களுக்கு. அண்ட் ஹாப்டிக் ஃபீட்பேக்கு O haptics கொடுத்திருக்காங்க. சோ ஹாப்டிக் ஃபீட்பேக் நீங்க பாத்தீங்கன்னா O hapticsல ஜெனரலி தாறுமாறா இருக்கும். பட் OnePlus 13sல இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம் எனக்கு தோணுது. ஏன்னா Xiaomi 15ஓட ஹாப்டிக் ஃபீட்பேக் எனக்கு இன்னும் கொஞ்சம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா Xiaomi 15 நீங்க பாத்தீங்கன்னா Xiaomi 15 is also compact phone and generally இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல இதோட கொஞ்சம் அதிகம் தான் பிரைஸ். பட் அதுல வந்து எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க கொஞ்சம். பட் Xiaomi 15 is a good comparison. இது கூட நீங்க பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கிடைச்சிரும். பேசிக்கலி ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் தான் உங்களுக்கு கீழ ஒரு கிரில் கொடுத்திருக்காங்க அண்ட் இயர் பீஸ் வச்சு செகண்டரி ஸ்பீக்கர் அவங்க ஜெனரேட் பண்றாங்க. அண்ட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் குவாலிட்டி இஸ் குட் பட் நாட் தி பெஸ்ட். அகைன் Xiaomi 15 கூட கம்பேர் பண்ணிருக்கோம் நாங்க. நீங்களே கேட்டு பாருங்க எது பெட்டரா தோணுதுன்னு சொல்லுங்க. எங்களுக்கு Xiaomi 15 பெட்டரா தோணுச்சு. அப்புறம் உங்களுக்கு LDAC, LHDC இந்த மாதிரி ப்ளூடூத் ஹை-ரெஸ் கோடெக் சப்போர்ட்லாம் இந்த ஃபோன்ல கிடைச்சிரும். ஸோ ஓவராலா டிஸ்பிளே அண்ட் மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். குட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆல்ரைட், அடுத்து பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசலாம். அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் விஷயத்துல OnePlus 13sல OnePlus ஒரு நல்ல விஷயம் பண்ணிருக்காங்க. என்னன்னா கொஞ்சம் கன்சர்வேட்டிவா வச்சிருக்காங்க பெர்ஃபார்மன்ஸ். அப்படின்னா பேசிக்கலி ஆண்ட்ராய்டு ஸ்கோர் பாருங்க. இப்போ நீங்க உங்க ஸ்கிரீன்ல தெரியும் உங்களுக்கு. ஆண்ட்ராய்டு ஸ்கோர் எடுத்துக்கோங்க, இல்லனா அடுத்து Geekbench ஸ்கோர் பாருங்க. ஜெனரலி Snapdragon 8 Elite phonesல இதோட ஹையரான ஆண்ட்ராய்டு ஸ்கோர் கிடைச்சிரும், ஹையரான Geekbench ஸ்கோர் கிடைச்சிரும். ஆனா இது பிரச்சனையே இல்லைன்னு எனக்கு தோணுச்சு.
இருந்துச்சு. ஏன் தெரியுமா? லோவர் நம்பரா இருந்தாலும் ஹீட்டிங் ஆகுறது இல்ல, த்ராட்லிங் ஆகுறது இல்ல. ஏன்னா CPU ஸ்டெபிலிட்டில கூட நீங்க பாத்தீங்கன்னா எங்களுக்கு 77% CPU ஸ்டெபிலிட்டி ஸ்கோர் கிடைச்சது, which is very very good. GPU ஸ்டெபிலிட்டியும் நல்லா இருந்துச்சு, not bad at all. and performance கூட நீங்க பாத்தீங்கன்னா சுத்தமா throttle ஆகலங்க. நல்ல FPS கிடைக்குது, கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு, எஸ்பெஷலி கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா நாங்க BGM விளையாடி பார்த்தோம், அதுல 120 FPS இருக்கு, COD ல 120 FPS இருக்கு, அதெல்லாம் பிரச்சனை இல்ல. ஆனா ஜென்ஷன் இம்பாக்ட் மாதிரி ஹை கிராஃபிக் கேம்ல கூட உங்களுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கிடைச்சிரும். பேசிக்கலி நாங்க 30 நிமிஷத்துக்கு ஹையஸ்ட் கிராஃபிக்ஸ்ல 60 ஃப்ரேம்ஸ் டார்கெட்ல விளையாடி பார்த்தம்போது எங்களுக்கு 60.1 ஆவரேஜ் FPS கிடைச்சது. அது மட்டும் இல்ல, டெம்பரேச்சர் கூட நல்ல கண்ட்ரோல்ல வச்சிருந்த போன். ஏன்னா காம்பாக்ட் போன்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணி ஆகணும், இல்லனா போன் சூடாகும். அந்த சூடெல்லாம் ஆகுறது இல்ல. OnePlus ஓட பெர்ஃபார்மன்ஸ் டியூனிங் இந்த வருஷம் with this OnePlus 13s has been insane. Very 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 good. I like it. Good job OnePlus. By the way, variants பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 12 256GB 12 512GB வேரியன்ட்ஸ் கிடைச்சிரும். LPDDR5X RAM type, UFS 4.0 ஸ்டோரேஜ் தான். So that's good. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா நெட்வொர்க்கிங் கேப்பபிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா 5G பேண்ட் சப்போர்ட் இருக்கு. இன்ஃபேக்ட் நான் இந்த போனை பிரைமரி போனா யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், ஏன்னா சைஸ் நல்லா இருக்கு, யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. and I loved it. ஏன்னா ஏர்டெல் ஜியோ ரெண்டு சிம்ஸும் நான் யூஸ் பண்ணி பார்த்திருக்கேன், and it is very very good. பிரச்சனை இல்ல, நல்ல கனெக்டிவிட்டி இருக்கு, கால் டிராப் ஆகுறது இல்ல, மொபைல் டேட்டா கனெக்ஷன் நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. So that's not a problem. இதெல்லாம் டெஸ்டிங்க்கு அப்புறம் நாங்க சொல்றது பேசிக்கலி. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு Wi-Fi 7 சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. லேட்டஸ்ட் Wi-Fi Snapdragon 8 Elite Wi-Fi 7 இருக்கு. So இதுலயும் உங்களுக்கு Wi-Fi 7 கிடைச்சிரும். Bluetooth 5.4 சப்போர்ட் இருக்கு, NFC இருக்கு for tap payments, which is awesome. நான் சொன்னேன்ல உங்கள்ட்ட பெர்ஃபார்மன்ஸ் டியூனிங் நல்லா இருக்கு அப்படின்னு. இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் டியூனிங் பண்றதுனால உங்களுக்கு பேட்டரி லைஃபும் தாறுமாறா கிடைக்கும். நான் கான்ஃபிடென்ட்டா ஒரு விஷயத்தை சொல்றேன், காம்பாக்ட் போன்ஸ்ல இது வரைக்கும் நாங்க டெஸ்ட் பண்ண காம்பாக்ட் போன்ஸ்ல இருக்கிறதுலே பெஸ்ட் பேட்டரி லைஃப் எங்களுக்கு OnePlus 13s ல தான் கிடைச்சிருக்கு. என்னோட ரெகுலர் டே யூசேஜ் நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியா தான் இருக்குங்க. நான் சோஷியல் மீடியா நிறைய யூஸ் பண்ணுவேன், கேமிங் பண்ணுவேன், வீடியோஸ் பார்ப்பேன், மியூசிக் கேட்பேன், எல்லாமே பண்ணுவேன். ஸோ அதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமும் எனக்கு 7 hours ஸ்க்ரீன் ஆன் டைம் கிடைச்சதுங்க with this 5860 mAh பேட்டரி. ஆனா ஒரு விஷயம் சொல்லிட்டா, இந்த பேட்டரி வந்து சிலிகான் கார்பன் பேட்டரி கிடையாது, இட்ஸ் a single cell பேட்டரி தான். and அதுல கிராஃபீன் ஆனோட் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அதனால இந்த பிரச்சனையும் கிடையாது, தட்ஸ் ஓகே, நாட் a problem. பட் என்னன்னா சார்ஜிங் ஸ்பீட் கொஞ்சம் ரொம்ப அதிகமா வேரி பண்ணுதுங்க. ஏன்னா நான் 2-3 தடவை ஃபுல் சார்ஜ் பண்ணி பார்த்தேன் 0 to 100%. and அதுல சில டைம் அது 50 மினிட்ஸ்ல சார்ஜ் ஆகுது, சில டைம் 1 மணி நேரம் 10 நிமிஷம்லாம் எடுக்குது. அது ஏன் அப்படி ஆகுது அப்படின்னு நாங்க OnePlus கேட்டபோது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ambient ரூம் டெம்பரேச்சர் என்ன இருக்குதோ அந்த ரூம் டெம்பரேச்சர் பொறுத்தபடி அது சார்ஜிங் ஸ்பீட்ஸ் வேரி பண்ணுமாமா, ஃப்ளக்சுவேட் பண்ணுமாமா, which is okay. ஏன்னா அதனால பேட்டரி லாஞ்சிவிட்டி உங்களுக்கு கிடைச்சிரும். so that's not bad, but still ஒரு கான்ஸ்டன்ட்டான ஒரு 50 மினிட்ஸ்ல ஃபுல் சார்ஜ் ஆயிரும். அந்த மாதிரி ஒரு நம்பர் இருந்தா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். அடுத்து இன்னொரு விஷயம் நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும், இந்த போன்ல வந்து உங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கிடையாது. அது ஒரு விஷயத்தை நான் வந்து மிஸ் பண்ணேன். ஏன்னா ஃபிளாக்ஷிப் போன் கிட்டத்தட்ட 50-55,000 ரூபாய் பிரைஸ் இருக்கு, வயர்லெஸ் சார்ஜிங் கொடுத்துருக்கலாம். ஆல்ரைட், கேமராஸ் வந்து ஒரு யூனிக்கான செட்டப் கொடுத்திருக்காங்க. பேசிக்கலி உங்களுக்கு ஒரு பிரைமரி 50 MP Sony Litia 700 சென்சர் கிடைச்சிரும். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா 50 MP Samsung JN5 சென்சர் கொடுத்திருக்காங்க, 2x டெலிஃபோட்டோ கொடுத்திருக்காங்க. அல்ட்ரா வைட் கிடையாது, டுவல் கேமரா செட்டப் தான், 2x டெலிஃபோட்டோ. பட் ஞாபகம் வச்சுக்கோங்க, அதாவது நீங்க பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க, இந்த தடவை வித் ஆட்டோ ஃபோக்கஸ். பை தி வே, இந்த டெலிஃபோட்டோ கேமரால நான் சொல்ல மறந்துட்டேன், OIS கிடையாது. சோ கீப் தட் இன் மைண்ட். இந்த பிரைமரி கேமரா வச்சு நாங்க போட்டோஸ் எடுத்தப்போ அதுல டீடைல்ஸ் நல்லாவே இருக்கு, கலர் ஆக்சுவலி நல்ல டியூனிங் பண்ணிருக்காங்க, ஸ்கின் டோன்ஸ் கொஞ்சம் வார்மா இருக்கு. பட் ஓவராலா பிக்சர் குவாலிட்டி நீங்க பாத்தீங்கன்னா பிரைமரி கேமரா வச்சு ஐ லைக்ட் இட். ஆனா லோ லைட்ல பிரைமரி கேமரா ஸ்ட்ரகிள் பண்ணுது. ஏன் பிரைமரி கேமரா மட்டும் ஏன், டெலிஃபோட்டோ கேமரா ஸ்ட்ரகிள் பண்ணுது, செல்ஃபி கேமரா ஸ்ட்ரகிள் பண்ணுது. லோ லைட்ல இந்த போனோட கேமரா பெர்ஃபார்மன்ஸ் எங்களுக்கு அவ்வளவு பிடிக்கல. பட் இது 2x டெலிஃபோட்டோ கொடுத்திருக்காங்க. அது வச்சு ஒரு விஷயம் நாங்க நோட்டீஸ் பண்ணோம், என்னன்னா போர்ட்ரேட் மோட் ஓபன் பண்ணோனே டைரக்டா 2x டெலிஃபோட்டோ தான் யூஸ் பண்ணுது. ஏன்னா டைரக்டா அது வந்து 47mm கிராப்ஸ் பண்ணுது. and அந்த போட்டோஸ் போர்ட்ரேட்ஸ் நாங்க எடுத்தது வந்து போர்ட்ரேட் குவாலிட்டி நல்லா தான் இருக்கு. பட் ஜெனரலி ஜூம் பெர்ஃபார்மன்ஸ்க்கு நீங்க பாத்தீங்கன்னா 2x டெலிஃபோட்டோ வச்சு இட்ஸ் நாட் எனஃப். அட்லீஸ்ட் ஒரு 3x கொடுத்திருக்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும், ஆர் அட்லீஸ்ட் Xiaomi 15 மாதிரி ஒரு 2.6x அந்த மாதிரி ஏதாச்சும் கொடுத்திருக்கலாம். ஜூம் பெர்ஃபார்மன்ஸ் ஓகேன்னு தான் சொல்லலாம், இட்ஸ் நாட் தட் கிரேட். 2x நல்லா இருக்கு, 4x ல ஓகேயா இருக்கு, பட் அதுக்கு மேல நீங்க பண்ணீங்கன்னா நாட் தி பெஸ்ட் குவாலிட்டி. செல்ஃபிஸ் பொறுத்த வரைக்கும் செல்ஃபிஸ் ஆர் குட், very very good. நாங்க எடுத்த எல்லா செல்ஃபிஸ்மே நல்லா இருக்கு, எக்ஸெப்ட் ஆஃப் கோர்ஸ் ஃபார் லோ லைட். ஆனா போர்ட்ரேட் செல்ஃபிஸ் ஆகட்டும், HDR செல்ஃபிஸ் ஆகட்டும், நல்ல அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்திருக்கனால நிறைய பேர் ஃப்ரேம்லயும் வரலாம். சோ இட்ஸ் a very good செல்ஃபி கேமரா, எந்த குறை சொல்றதுக்கு இல்ல, எக்ஸெப்ட் ஃபார் தி லோ லைட். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த செல்ஃபி கேமரால இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்க 4K 30 FPS வீடியோ ரெக்கார்டிங் கூட பண்ணிக்கலாம். வித் தி பிரைமரி கேமரா நீங்க 4K 60 FPS பண்ணிக்கலாம். இன்ஃபேக்ட் டெலிஃபோட்டோல நீங்க 4K 60 FPS பண்ணிக்கலாம். அண்ட் இதுல உங்களுக்கு டால்பி விஷன் வீடியோ ரெக்கார்டிங் கேப்பபிலிட்டிஸும் கொடுத்திருக்காங்க. பை தி வே, OnePlus 13ல அந்த ஃபாஸ்ட் ஷட்டர் கொடுத்திருந்தாங்கல, பேசிக்கலி நீங்க வந்து ஃபாஸ்டா போட்டோஸ்
மூவிங் சப்ஜெக்ட்ஸை கேப்சர் பண்ணலாம். அந்த ஃபீச்சர் இதுலயும் கொடுத்திருக்காங்க. ஸோ தட்ஸ் குட். ஸோ ஓவராலா கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டீங்கன்னா இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஆல் ரைட், அபவ் ஆவரேஜ்னு சொல்லலாம். இன்னும் பெட்டரா இருந்திருக்கலாம் கண்டிப்பா. ஆனா எந்த விஷயத்துல எனக்கு OnePlus 13s ரொம்ப பிடிச்சது தெரியுமா? I loved the OnePlus 13s for one thing, and அது வந்து இதோட சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா உங்களுக்கு OxygenOS 15 based on Android 15 கொடுத்திருக்காங்க. OnePlus என்ன ப்ராமிஸ் பண்றாங்கன்னா உங்களுக்கு 4 வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸும் 6 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட்ஸும் கொடுப்பாங்களாமா, which is good. பட் இந்த OxygenOS எக்ஸ்பீரியன்ஸை சூப்பரா பண்ணிருக்காங்க. ஆஃப் கோர்ஸ் சொல்லவே வேண்டாம், ஃபாஸ்ட் அண்ட் ஸ்மூத் அனிமேஷன்ஸ் கிடைச்சிடும். ப்ராபபிலி இண்டஸ்ட்ரியிலே இருக்கிறதுலே பெஸ்டான அனிமேஷன் டியூனிங் OnePlus 13sல தான் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த ஐபோன்ல இருக்க சில ஃபீச்சர்ஸ்லாம் தூக்கி இங்க போட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லைவ் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. பேசிக்கலி நீங்க ஏதாச்சும் ஒரு ஆப்பை யூஸ் பண்றீங்கன்னா அதை மினிமைஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அது வந்து அந்த பஞ்ச் போயிட்டு டைனமிக் ஐலண்ட் மாதிரி வந்துருவோம்னு அங்கேருந்து நீங்க சில விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா ஃப்ளக்ஸ் தீம்ஸ் கொடுத்திருக்காங்க. அதை வச்சு நீங்க வந்து இந்த லாக் ஸ்கிரீன்ல நல்ல பியூட்டிஃபுல்லான வால்பேப்பர் கிரியேட் பண்ணிட்டு மெயின் ஸ்கிரீன் போலாம். ஸோ ஆல் ஆஃப் தட் லுக்ஸ் குட். விஷுவலி நல்லா இருக்கு. சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா என்லார்ஜ் ஃபோல்டர்ஸ் கிடைச்சிடும். நிறைய விஷயம் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. பட் மெயினா ஒரு விஷயம் எங்க இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்கன்னா OnePlus AI-ல இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அண்ட் AI ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய AI ஃபீச்சர்ஸ் கொடுக்கல, பட் நல்ல AI ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். பிளஸ் கீ பத்தி அதை பத்தி சொல்றேன். பட் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு இருந்த OxygenOS 15ல இருக்கிற அந்த போட்டோஸ் எடிட்டிங் ஃபீச்சர்ஸ் எல்லாமே கிடைச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ரிஃப்ளெக்ஷன் இரேசர் ஆகட்டும், இல்ல ஆப்ஜெக்ட் இரேசர் ஆகட்டும், அது எல்லாமே இருக்கு. பட் அதாவது புதுசா என்ன கொடுத்திருக்காங்கன்னா ரீஃப்ரேம் ஒரு அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. பேசிக்கலி நீங்க ஏதாச்சும் ஒரு போட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் AI வச்சு அந்த போட்டோவை ரீஃப்ரேம் பண்ணிக்கலாம். சோ அது போட்டோகிராஃபியோட டெனெட்ஸ் யூஸ் பண்ணும். அப்படின்னா போட்டோகிராஃபில 1/3 ரூல் அந்த மாதிரி ரூல்லாம் யூஸ் பண்ணிட்டு கரெக்டான ஃப்ரேமை கிரியேட் பண்ணி கொடுக்குங்க. எவ்ரி டைம் இட் டசன்ட் ஒர்க் வெல், பட் அது ஒர்க் பண்ணும்போது இட் லுக்ஸ் வெரி வெரி குட் அண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல். ஆக்சுவலி உண்மை சொல்லணும்னா அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா கால் ஆப்ல இருக்கிறதுலே பெரிய அப்கிரேட் பண்ணிருக்காங்க. ஏன்னா கால்ல உங்களுக்கு வந்து AI அசிஸ்டன்ட் கிடைச்சிடும். ஸோ பேசிக்கலி லைவ் டிரான்ஸ்லேஷன் பண்ணும், டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணும், எல்லாமே பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, நீங்க கால் ரெக்கார்டிங் பண்ணீங்கன்னா கால் ரெக்கார்டிங் பண்ணதுக்கு அப்புறம் உங்க டிரான்ஸ்கிரிப்டை நீங்க பார்க்கலாம் அண்ட் பார்த்துட்டு அதோட சம்மரி கிரியேட் பண்ணலாம். அண்ட் இந்த சம்மரிஸ் நீங்க பாத்தீங்கன்னா இட் இஸ் ரியலி ரியலி குட். ரொம்ப ஆக்யூரேட்டா இருக்கு. ஒரே பிரச்சனை என்ன தெரியுமா? தமிழ் லாங்குவேஜ் சப்போர்ட் கிடையாது இப்போ, which I think hopefully futureல வந்தா நல்லா இருக்கும். பட் இப்போதைக்கு நாங்க ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் டெஸ்ட் பண்ணோம் and it works really well. அது மட்டும் இல்ல, சில டைம் கான்வர்சேஷன்ஸ் வந்து நான் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி ரெண்டுமே கலந்து பேசுவேன். அப்படி பேசும்போது அது கரெக்டான டிரான்ஸ்கிரிப்ட் கிரியேட் பண்ணி அதோட கரெக்டான சம்மரியும் கிரியேட் பண்ணுது. இட் இஸ் வெரி வெரி நைஸ். Galaxy AI அளவுக்கு இருக்குங்க. இன்ஃபேக்ட் சம்டைம்ஸ் ஈவன் பெட்டர் than that. அண்ட் அது மட்டும் இல்ல, அதோட இன்டிகிரேஷன், இந்த சம்மரிஸோட இன்டிகிரேஷன் வந்து OnePlus புதுசா ஒரு AI சர்ச்னு ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. அதுல பண்ணிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த AI சர்ச்ல என்ன நீங்க பண்ணலாம்னா, நீங்க ஸ்வைப் டவுன் பண்ணிட்டு ஏதாச்சும் சர்ச் பண்ணீங்கன்னா சிஸ்டம் லெவல் சர்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லோ பவர் மோட வந்து ஒரு 10%ல ஸ்விட்ச் ஆன் பண்ணிரு ஆட்டோமேட்டிக்கா, இல்ல 20%ல ஸ்விட்ச் ஆன் பண்ணிரு. அதை எப்படி பண்றது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அது தானா உங்களுக்கு அந்த ஆப்ஷன் கொடுக்கும், which is very very useful. அது மட்டும் இல்ல, நான் ரெக்கார்ட் பண்ணிருக்க கான்வர்சேஷனோட சம்மரிஸ் எடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு ஏதாச்சும் ஒரு கான்வர்சேஷன்ல இருந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நான் பேசினது ஞாபகப்படுத்தி அது வந்து OnePlus ஓட AI கிட்ட கேட்டேன்னா அதுவே தானா அந்த கான்வர்சேஷன்ல இருந்து எடுத்து கொடுக்குங்க. அண்ட் திஸ் works so well. So இந்த AI features எல்லாமே நல்லா இன்டிகிரேட் பண்ணிருக்காங்க. I really like it. Of course அதாவது நீங்க பாத்தீங்கன்னா ரைட்டிங் டூல்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க, which is also very very useful. But ஃபைனலி இந்த பிளஸ் கீ பத்தி பேசலாம். இந்த பிளஸ் கீ வந்து அந்த நத்திங்ல எசென்ஷியல் பட்டன் கொடுத்திருந்தாங்க நத்திங் ஃபோன் 3 and 3A Proல. அதே மாதிரி தான் ஒர்க் பண்ணுதுங்க. பேசிக்கலி இந்த பிளஸ் கீ இஸ் மேப்ட் டு மைண்ட் ஸ்பேஸ்னு ஒரு ஃபீச்சர். அந்த மைண்ட் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு மெமரிஸ் கிரியேட் பண்ணும். இந்த பிளஸ் கீ நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா அது மைண்ட் ஸ்பேஸ்ல அந்த மெமரியை கிரியேட் பண்ணி ஒரு மைண்ட் ஸ்பேஸ் ஆப்னு ஒன்று கிரியேட் பண்ணி அதுல போட்டு வச்சிடும். ஸோ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது வந்து நீங்க மெமரியா கிரியேட் பண்ணி வைக்க விரும்புறீங்கன்னா அது வந்து அது கிரியேட் பண்ணி வச்சிடும். அண்ட் AI வச்சு அதை வந்து அதை சம்மரைஸ் பண்ணி கேட்டகரைஸ் பண்ணி அதெல்லாம் வச்சிடும். பட் அந்த AI வச்சு இன்னும் கொஞ்சம் டீப்பர் இன்சைட்ஸ் கொடுக்கும் அப்படின்னு நான் விஷ் பண்ண. அதுல இப்போ ஒரே ஒரு விஷயம் தான் பண்ண முடியும். பேசிக்கலி நீங்க வந்து ஏதாச்சும் ஒரு ஈவென்ட்டோட பேஜ்ல போனீங்கன்னா அது கேலண்டர்ல டைரக்டா போட்டுரும். அதை தவிர்த்து வேற எந்த AI ஃபீச்சர்ஸும் கிடையாது. அண்ட் இட் இஸ் நாட் வெரி யூஸ்ஃபுல் தட் வே. ஸோ இப்போதைக்கு ஐ திங்க் அந்த ஃபீச்சர் கொஞ்சம் லிமிட்டடா தோணுச்சு. அதனால நான் இந்த பிளஸ் கீயை ரீமேப் பண்ணிட்டேன். ரீமேப்ட் இட் டு அலர்ட் ஸ்லைடர், பேசிக்கலி ரிங்கர், சைலண்ட், வைப்ரேட். அதுக்கு நான் ரீமேப் பண்ணிட்டேன். ஏன்னா இப்போதைக்கு எனக்கு இந்த பிளஸ் கீ அதுக்கு தான் யூஸ்ஃபுல்லா தோணுச்சு. பட் மேபி இன் தி ஃபியூச்சர் ஐ மைட் யூஸ் இட் ஃபார் மைண்ட் ஸ்பேஸ். Alright, so OnePlus 13s நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சுங்க. நான் இந்த போனை ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கும்போது பேசிக்கலி இது வந்து ஒரு OnePlus 13 மினியா தோணல, எனக்கு OnePlus 13R மினியா தோணுச்சு. அது ஏன் அப்படி?
அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஏன்னா இதுல இருக்கிற காம்ப்ரமைசஸ் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. IP ரேட்டிங் உங்களுக்கு IP65 தான் கொடுத்துருக்காங்க. வயர்லெஸ் சார்ஜிங் கிடையாது. USB 2.0 போட்டு தான் இருக்கு. கேமரா பெர்ஃபார்மன்ஸ் ஆவரேஜா தான் இருக்கு. இது எல்லாமே உங்களுக்கு OnePlus 13ல பெட்டரா இருக்கும். ஆக்சுவலி அட்லீஸ்ட் இதுல ஒரு ரெண்டு விஷயத்தை குறைச்சிட்டு பேசிக்கலி அட்லீஸ்ட் ஒரு USB 3.2 கொடுத்துட்டு ஆர் இல்லைனா கேமரா பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிட்டு மேபி ஹாசல்பிளாட் டியூனிங் வச்சு அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா OnePlus 13 மினின்னு சொல்லியிருக்கலாம். பட் இது வந்து இப்போதைக்கு OnePlus 13R mini தான். அண்ட் பிரைசிங் பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட 55,000 rupees லான்ச் பண்ணிருக்காங்க ஃபார் த 12 to 56 GB வேரியன்ட் அண்ட் 5,000 rupees டிஸ்கவுண்ட் இருக்கு. ஸோ நீங்க வந்து இன்ஸ்டன்ட் பேட் டிஸ்கவுண்ட் தான் ஆஃப்கோர்ஸ். ஸோ 50,000 உங்களுக்கு நீங்க இந்த பேஸ் வேரியன்ட்டை வாங்கிக்கலாம் அண்ட் 55,000 rupeesக்கு நீங்க ஹையர் வேரியன்ட்டை வாங்கிக்கலாம் 12 to 512 GB. ஸோ பிரைசிங் பொறுத்த வரைக்கும் ஓகேன்னு தான் தோணுச்சு, எனக்கு பிரச்சனை இல்லை. பட் இன்னும் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ட்ராவா கொடுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் ஹாப்பியா இருந்திருக்கலாம். ஓவராலா நல்ல ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் காம்பாக்ட் ஃபிளாக்ஷிப் ஃபோன் சொல்லலாம். ரெக்கமெண்ட் பண்ணலாமா? எஸ். எஸ்பெஷலி பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு, பேட்டரி லைஃப் நல்லா இருக்கு, சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு. இந்த மூணு விஷயம் நிறைய பேருக்கு தேவை அண்ட் அவங்களுக்கு ஒரு காம்பாக்ட் ஃபோன் வேணும்னா OnePlus 13s இஸ் a good option. ஸோ இதாங்க என்னோட OnePlus 13s டீடைல்ட் ரிவ்யூ. ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் போட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஓ பை த வே, இந்த ஃபோனோட கம்பேரிசன் வித் எனி அதர் ஃபோன் வேணும்னா அதையும் நாங்கள் ட்ரை பண்ணுறோம். ஆல்ரைட், see you in the next one. அது வரைக்கும் டக்குன்னு டெக்கு போடுங்க, கிளிக்கு Trakin Tech தமிழ்.